காலை வணக்கம் வாழ்க்கை அமைப்பின் மூலமாக செயல்படுகிறேன். இதற்கு முன் இரவு தொண்டு நிறுவனம் தலைவர் நிறுவனர் ராமின் அவர்கள் அருமையாக அவருடைய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்காக அருமையாக வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஆண்டாள் கல்லூரி முதல்வர் கே பிச்சுமணி அவர்களும் அவரும் சில பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி நடந்து வர வேண்டும் என்று ஒரு அறிவுரைகளை வழங்கினார். இப்போ என் சார்பாக நான் என் பேர் கோவிந்தராஜன், நுகர்வோர் பாதுகாப்பு குடிமக்கள் நடைபெறும் மற்றும் சாலைபார்கள் மற்றும் பல தொழிலாளர்கள் நலம், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து நலம் மற்றும் உணவு நலம் பல அமைப்புகளில் நான் பொறுப்பேற்று என்னால் முடிந்த விழிப்புணர்வு கொடுக்கிறேன் என்றால் மக்களுக்கு ஏதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், பதவி இன்னைக்கு வரும், ஆனால் அந்த உங்கள் சேவைகளின் கிடைப்பில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் ரயில்வேல வேலை பார்த்திருந்தேன், ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்தேன். 2006 ரிட்டையர்ட் ஆனேன். 2008 முதல் இந்த சமூகப்படி இந்த சோசியல் சர்வீஸ் செய்து இதுதான் நான் எதுவும் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கு யாருக்காவது 2 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் எழுந்திருக்கேன். அதே மாதிரி செய்து வருகிறேன். அது மட்டும்தான். ஏன்னா நான் எனக்கு இந்த அறிக்கை பட்டாது. ஏன்னா பல துறைகளில் இருக்கிறதுனால எனக்கு சாதாரண நுகர்வோர் அமைப்பு பள்ளி கல்லூரிகளிலே கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவங்க பேசக்கூடியதெல்லாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு சார், எனக்கு பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க சார், எங்களுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு பள்ளி கல்லூரி இருக்கிற பிரின்சிபால், இதே ஆனால் கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபால் 2 தடவை நாங்கள் அவேர்னஸ் கொடுத்த நுகர்வோர் பற்றி இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நல்ல சிறப்பாக அவர் செய்கிறார். சார் இதனாலன்னா இன்றைய பொழுது இந்த நிகழ்வுக்கு அதாவது வருகிற 15/8/2025 நமது 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இறகு தொண்டு நிறுவனம் மற்றும் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் இவர் இணைந்து சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஓவிய போட்டி வைத்து தாய்மார்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த விழாவுக்கு நேரில் சிறப்பிக்க வந்திருக்கிற டாக்டர் விஜய் ஆனந்த், ராமகிருஷ்ண சிவகுமார்த்தி அவர்களையும் ராமின் அவர்கள் இரவு தொண்டு நிறுவனம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார்கள். இப்பொழுது அதே சமயத்தில் இருபுற அகாடமி நிறுவனர் திருமதி மரியா மேர்சி அவர்களுக்கும்